இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு தக்காளி தொக்கு செய்யலாம். அதுக்காக 1 கிலோ தக்காளி பழம் நல்லா செவந்த பழமாக எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடேறட்டும். தக்காளி பழங்களை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தக்காளி பழங்களை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா தக்காளியும் சுடு தண்ணியில் போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். தக்காளி நல்லா வேகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், ஒரு தக்காளியில் கொஞ்சம் வெடிச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா தக்காளியினுடைய தோலும் உரியிற அளவுக்கு வேகணும். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி தக்காளியை தனியாக எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு தோலை உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி பழத்தை தோலை உரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதை இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தக்காளி பழத்தோட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 5 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக போட்டுக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா விழுதாக அரைச்சாச்சு. இப்போது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம விழுதாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். விழுது பதத்துக்கு வரணும். நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்தா நல்லா தெறிக்கும். அதனால் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடிக்கடி எடுத்து கிளறி விடணும். அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எப்படி கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், ரொம்ப தெறிக்கும். பாருங்கள், மூடியில் எப்படி தெறித்து ஒட்டி இருக்குங்க. மறுபடியும் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பாதியாக குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. பாருங்கள் எப்படி வெளியில் தெரிக்குதுன்னு. பாருங்கள், இப்போ பாதியாக குறைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதை செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும்.
நம்ம திறந்து கிளறும்போது ஃபேஸ்லலாம் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக செய்யணும். பாருங்கள், லேசாக எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெய் நல்லா கசிஞ்ச பிறகு இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுக்கலாம். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.